ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க, இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நார்மல் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணியும் இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணலாம். வாங்க, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிட்டு இப்போ நான் 6 ஸ்டாண்டில் எடுத்துருக்கேன். நாட் போட்டுக்குங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த லைன்லேருந்து எடுத்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துட்டு ஒரு எண்டிங் லைனில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் பெரிய லைன் போட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக உங்களுக்கு இடப்பில் வரும். சின்னதாக போடும் போது உங்களுக்கு சின்னதாக வரும். இதுவாக வந்து உங்களுக்கு டிசைனில் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போது இது வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரே லைனாக முடிஞ்சிச்சு. கீழே நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. அதில் வந்து மிடில் வந்து ஒரு லைன் போடுங்க. போட்டுக்கிட்டு ஈவனாக இருக்கிறப்பல பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சைடாக ஒரு லைன், இது ஒரு லைன். இது ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இது சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கே யூஸ் பண்ணணும்னு தோணும் நீங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து வரைஞ்சிக்குங்க, ஈவனாக வரைஞ்சிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெரிய லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த பெரிய லைன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கீழேருந்து அந்த ஸ்ட்ரைட் லைனில் நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நடுவில் சென்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு லைன் எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே நீங்கள் ஒரு ஸ்டிச்சு வந்து போடணும். இது வந்து உங்களுக்கு டிசைனுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ இது கிராஸாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் நீடில் வந்து எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு டிசைனில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து யூஸ் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த சைடு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன மெத்தட்னா, இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ இந்த சைடு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ இந்த கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அப்புறம் ஸ்மால் லைன், அப்புறம் ஒரு சென்டரில் ஒரு லைன், அப்புறம் கிராஸாக ஒரு லைன். இப்போ இதே மாதிரி வரைஞ்சிக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்காக ஐடியா மட்டும்தான். நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்கள் அழகாக போடலாம். ப்ளவுஸோட மிடில்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சைடில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டேன். ஏன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. நான் இந்த ஸ்டிச்சு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு வேறு எந்த மாதிரி நீங்கள் போடணுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படியோ நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைனில் போடணும்னு தெரியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த 2 மாடல் வந்து சொல்லித்தரேன். இதே போல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லைன் போடணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதை வந்து நீங்கள் அங்கே ப்ளவுஸில் வந்து சென்டர் பகுதியிலலாம் வந்து இதை போல் ஃப்ளவர் ஷேப்பில் வரைஞ்சி நீங்கள் போடும்போது இதை பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் என்ன இருந்தால் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போடுவோம் இல்லையா, அரப்பில் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.